இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பொது நலம் மற்றும் மனநலம் ரெண்டுக்கும் அடிப்படையான விஷயங்கள் என்ன. பொதுநலம் அப்படின்னா என்ன? பிசிக்கல் ஹெல்த். பிசிக்கல் ஹெல்த் அப்படின்னா என்ன? நம்மளுடைய பாடி, அதாவது நம்மளுடைய போன்ஸ், நம்மளுடைய மசில்ஸ், நம்மளுடைய பிளட் வெசல்ஸ் இதெல்லாம் எவ்வளோ ஆரோக்கியமா இருக்குன்றத பார்க்குறோம். அதே மாதிரி மனநலம். இப்போ மனநலம்னா என்ன? நம்மளுடைய மைண்டோட ஹெல்த் அப்படின்னு எல்லாரும் சொல்றோம். அப்போ நம்ம மைண்டோட ஹெல்த்னா அதை எப்படி மெஷர் பண்றோம்? உடல் நலத்தை எப்படி மெஷர் பண்ணுவோம்? நம்மளுடைய சர்க்கரை அளவை பார்ப்போம், நம்மளுடைய இதய துடிப்பை பார்ப்போம், பிளட் ப்ரெஷரை பார்க்குறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா ஸ்கேன்லாம் எடுக்கிறோம், எம்ஆர்ஐ எடுக்கிறோம், சிடி எடுக்கிறோம், இசிஜி எடுத்து நம்மளுடைய இதய துடிப்பு எப்படி சீரா இருக்கான்றதை பார்க்குறோம். மனநலத்துல என்னென்ன விஷயம்லாம் பார்க்கணும்? நம்மளோட எண்ணங்கள், நம்மளுடைய எண்ணங்கள் எப்படிலாம் சீரா இருக்கு, நம்மளுடைய எமோஷன்ஸ் எவ்வளோ சீரா இருக்குது, நம்மளுடைய காக்னிஷன் சொல்ற நம்ம திறன் எவ்வளோ சீரா இருக்குது. ஏன்னா இந்த மூணு மெயினான விஷயங்கள் தான் நம்ம மனநலத்தை ஃபர்ஸ்ட் டிசைட் பண்றது. அப்போ ஒரு மருத்துவர் ஒருத்தவங்களுக்கு மனநலம் சீரா இருக்கா இல்லையன்றது எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, அவங்களுடைய தாட்ஸ், அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களோட பிஹேவியர், அவங்ககிட்ட இருந்து கேட்கறது, அவங்களோட உறவினர்கள்ட்ட இருந்து கேட்கறது, அவங்களுடைய செயல்திறன், அவங்களோட காக்னிஷன் எப்படி இருக்குன்றத பாக்குறத வச்சுதான் மனநல மருத்துவர் ஒரு பேஷண்ட்டை அசஸ் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் மாறும்போது பேஷண்ட்ஸ்க்கு ஒவ்வொரு சிம்டமா வரும்போது அவங்க மனநல மருத்துவரை தேடி வராங்க. எப்போ மனநல தொந்தரவுலாம் ஏற்படும் அப்படின்ற ஜென்ரலான கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. எப்படி ஒரு பிசிக்கல் ஹெல்த் ஒரு குழந்தை கருவிலேயே பிசிக்கல் ஹெல்த் டிட்டர்மைன் ஆகுதோ, அதே மாதிரி தான் குழந்தையோட மனநலம் அது வளர்ந்து பெரிய ஆளாகும் போது இருக்க வேண்டிய மனநலம் ஜெனட்டிக்கலாகவே கருவிலேயே எம்ப்ரியோலேயே டிசைட் ஆகுது. அதாவது அந்த கரு உருவாகி அது வளர்ந்து ஒரு 10 monthsக்கு அப்புறம் பேபியா டெலிவரி ஆகி அதுக்கப்புறம் அது எப்படி வளர்ச்சி அடைஞ்சு அடல்ட்டா வந்ததுக்கு அப்புறம் ஒரு 20-30 வயசுல வர்ற ஒரு மனநோய் ஜெனட்டிக்கலாவே அந்த கரு உருவாகும் போதே டிசைட் ஆகுது. அப்போ பிசிக்கல் ஹெல்த் எப்படி உருவாகுதோ ஒரு மனுஷனுக்கு, அதே மாதிரி தான் மென்டல் ஹெல்த்தும் உருவாகுது, எம்ப்ரியோலேயே டிசைட் ஆகுது. ஸோ இதுல தான் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, மென்டல் டிசார்டர்ஸ், அதாவது மனநல தொந்தரவு எல்லாமே ஜெனட்டிக்கலி எம்ப்ரியோலே டிசைட் ஆகுது. இது பரம்பரையா வரக்கூடிய ஒரு டிசார்டர்.